ஷேக் ஹசீனாவின் பெயரை சொல்லி இந்தியாவை எச்சரித்த வங்கதேசம். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தொடர்ந்து நடைபெறும் போராட்டங்கள். என்ன நடக்கிறது வங்கதேசத்தில்? திரிபுராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வங்கதேசத்தில் நடக்கிற இந்துக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து பல போராட்டங்கள் சமீபமாக நடந்துட்டு இருக்கு. அப்படி வங்கதேசத்தில் என்னதான் நடந்தது, ஏன் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வங்கதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கே பெரிய அளவில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அதாவது அங்கே இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்து ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா தூக்கி எறியப்பட்டாங்க. அவங்க பதவி விலகினதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. இதற்கிடையில் அங்கே புதிய அரசு பொறுப்பேற்றது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அங்கே இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அங்கிருந்து குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தது. ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்தியாவுடன் ரொம்ப நெருங்கின நட்பாக இருந்தாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறல. இப்போ ஆனால் புதிய அரசு அமைந்தவுடன் இந்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இப்போ வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில தான் இப்போ அந்த கலவரம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வெடிச்சிருக்கு. இப்போ பார்த்தா அப்படின்னா சின்மோய் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற ஒரு இந்து மத தலைவர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு எதிராக தான் போராட்டம் வந்து தொடர்ந்து அங்கே நடைபெற்று வருது. தொடர்ந்து வங்கதேசத்தில் மட்டுமே நடந்து வந்த போராட்டம், வங்கதேச தலைநகர் டாகால மட்டுமே நடந்து வந்த போராட்டம் வங்கதேசம் முழுவதும் பரவிச்சு. அப்படி வங்கதேசம் முழுக்க வந்து பரவுன அந்த போராட்டம் அடுத்து திரிபுராவில், அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாநிலம் திரிபுராவில் இருக்கிற அகர்தலா சிட்டிலையுமே நடைபெற்றது. ஸோ இந்த அகர்தலா சிட்டியில் நடைபெறும் போதுதான் ஒரு பெரிய அளவில் வன்முறையை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அகர்தலால பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான இந்துக்கள் திரண்டு வங்கதேச அரசுக்கு எதிராக வந்து போராட்டங்களை அறிவிச்சாங்க. தொடர்ந்து அவங்க கோஷங்களையும் எழுப்பி போராட்டத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கைது செய்யப்பட்ட சின்மோய் கிருஷ்ணதாஸ் அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும், அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல வங்கதேசத்தில் தொடர்ந்து நடைபெற இந்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குறையணும், அதில் வந்து வங்கதேச அரசு கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்க போராட்டம் நடத்தினாங்க. இப்படி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற, அதாவது அகர்தலாவில் இருக்கிற வங்கதேசத்தினுடைய துணை தூதரகத்துக்குள்ள சில போராட்டக்காரர்கள் புகுந்து அங்க உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற பொருட்களையுமே அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க. இது பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருச்சு. ஸோ இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அங்க அந்த பக்கத்துல இருக்கிற மாநில அரசுகள், குறிப்பா மேற்கு வங்க அரசு அல்லது திரிபுரா அரசு, இந்த மாதிரியான அரசுகள் வங்கதேசம் குறித்த கருத்துக்களையுமே வந்து குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐநாவுடைய அமைதி படைகளை வங்கதேசத்துக்கு அனுப்பணும், அங்க இருக்கிற இந்துக்களுக்கு எதிரான நடக்கிற குற்றங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படி இந்தியாவுக்குள்ளேயும் இந்த போராட்டம் பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா வேலூர்லையும், தமிழ்நாட்டில் வேலூர்லையும் கன்னியாகுமரியிலையும் இந்துக்களுக்கு எதிராக வங்கதேசத்தில் நடக்கிற குற்றங்கள் வந்து கண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்திய மத்திய அரசுமே வந்து இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னொரு இந்து மத தலைவருமே அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஷியாம்தாஸ் பிரபு அப்படிங்கிற இந்து மத தலைவருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ இந்த சின்மோய் கிருஷ்ணதாஸ் வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவர் தேச துரோக குற்ற வழக்கில் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் என்ன காரணமாக வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் நடந்த ஒரு பேரணியின் போது அவர் வங்கதேச தேசிய கொடியை வந்து அவமதிச்சதாகவும் எரிச்சதாகவும் மேல குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதுல அவருக்கு வாதாடுறதுக்காக வக்கீல் யாருமே ஆஜராகல அப்படிங்கிறதால அவருடைய வழக்கு ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு தற்போது ஜாமீன் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த போராட்டம் பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதற்கிடையில பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் இன்னொரு பக்கம் வந்து இரவு முழுக்க இந்து மத மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு புறம் மாணவர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல மத்திய அரசும் தலையிட்டு வந்து கண்டிக்கணும் அப்படின்னுமே வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அகர்தலால இந்த கலவரம் நடந்த பிறகு வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் பிரணய் வர்மாவை நேரில் அழைத்து வந்து வங்கதேச அரசுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது பெரிய அளவில் இந்தியாவிலேயுமே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து போராட்டங்கள் நீடிச்சே வர நிலையில அங்கே இந்து மக்கள் மீதான குற்றங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னுமே அஞ்சப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு பேரணியில் ஒரு லாயர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல அங்கே இருக்கிற பல இந்து மத கோவில்கள் மேல
மேல தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னுமே குற்றம் சாட்டப்பட்டு வருது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த போராட்டம் பெரிய அளவுல தற்போது இந்தியாவுக்குள்ளேயும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால இதுல மத்திய அரசு எந்த அளவுக்கு வந்து தலையிட போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து விலகினதுக்கு பதவி இறங்கினதுக்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வர நிலையில இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவுல வந்து சிக்கல் நீடிக்குது அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இது குறித்து பேசியிருக்காரு. இந்தியாவோட நல்ல உறவை மேம்படுத்துறதுக்காக தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா தலையிடாமல் இருக்கிறது நல்லதாவே இருக்கும். இது இங்க நடக்கிற பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதே போல வங்கதேசத்தினுடைய சட்ட விவகாரங்களுடைய ஆலோசகர் ஆசிப் நஸ்ரூல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இங்க நடக்கிற பிரச்சனை வந்து இங்க நடக்கிற மத தலைவர்கள் சம்பந்தப்பட்டது, இங்க இருக்கிற இந்து அமைப்பு சம்பந்தப்பட்டது. இந்தியாவோட நல்ல உறவை மேம்படுத்துறதுக்காக தேர்தலே இல்லாமல் ஆட்சிக்கு வர ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி இங்கே இல்லை அப்படிங்கிறத இந்தியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னுமே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது பெரிய அளவில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த போராட்டங்களும் தொடர்ந்து வங்கதேசத்தில் நடைபெற்று வரதால அங்குமே வந்து ஒரு அச்சமான சூழலுமே ஏற்பட்டிருக்கு.